ஒரு அமைதியான இரவில் அடர்ந்த காடு முழுவதும் நிலவொளி வீசியது. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் மின்னின. ஆனால் அந்த இரவு வானத்தில் ஒரு இடம் வெறுமையாக இருந்தது. அறிவாளி ஆந்தை தனது பெரிய கண்களால் வானத்தை பார்த்து கவலையுடன் சொன்னது, ஏதோ தவறாக இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்துவிட்டது. அதை கேட்டதும் காட்டு நண்பர்கள் எல்லோரும் உதவ முனைந்தனர். நரி தனது கூரிய மூக்கால் மண்ணில் வாசனை பிடித்தது. அணில் தைரியமாக மிக உயர்ந்த மரத்தின் உச்சிக்குச் சென்றது. முயல் வேகமாக புதர்களுக்குள் துள்ளி துள்ளி ஓடியது. ஆந்தை தனது வலுவான சிறகுகளை விரித்து மேலிருந்து கவனித்தது. அவர்கள் தேடியபோது பெரிய வேம்பு மரத்தின் பின்னால் மென்மையான ஒளி தெரிந்தது. அந்த ஒளி பச்சை புல்லின் மேல் அமைதியாக படுத்திருந்த சிறிய நட்சத்திரம்தான். அந்த நட்சத்திரம் மெதுவாக சொன்னது, நான் வானத்தில் இருந்து விழுந்து விட்டேன். மிகவும் தனிமையாக இருக்கிறேன். என்னை மீண்டும் வானத்தில் அழைத்துச் செல்ல முடியுமா? விலங்குகள் உடனே ஒன்றிணைந்து திட்டமிட்டனர். அணில் நட்சத்திரத்தை தனது சிறிய கைகளால் மெதுவாக தூக்கி மரத்தின் உச்சிக்குச் சென்றது. ஆந்தை தனது வலுவான சிறகுகளை விரித்து வானை நோக்கி பறந்தது. நரி மற்றும் முயல் இருவரும் கீழே நின்று கைத்தட்டி துணிவளித்தனர். ஒரு பெரிய சிறகு அடியுடன் ஆந்தை அந்த நட்சத்திரத்தை வானில் உயரத்துக்கு எடுத்துச் சென்று விடுத்தது. அந்த நேரத்தில் நட்சத்திரம் மின்னி வானத்தில் தனது இடத்தை பிடித்துக் கொண்டது. முழு காடு வெள்ளி ஒளியால் பிரகாசித்தது. வானில் அந்த நட்சத்திரம் சிரித்தது போல மின்னியது. முயல் மகிழ்ச்சியுடன் சொன்னது, நாம் ஒன்றிணைந்து செய்ததால்தான் நட்சத்திரம் மீண்டும் வானில் பிரகாசிக்கிறது. நரி சிரித்துக்கொண்டு பதிலளித்தது, ஆம், நம்மால் ஒன்றிணைந்து எந்த சிரமத்தையும் சமாளிக்க முடியும். விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வானத்தை நோக்கி பார்த்தனர். அந்த இரவிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ஒற்றுமையும் அன்பும் இருந்தால் எந்த இருளையும் வெளிச்சமாக்க முடியும். மேலும் கதைகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன். நன்றி.